மகளே, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கவங்களுக்கும், இந்தியால இருக்கவங்களுக்கும் ஒரு தவறான தகவல் ஒண்ணு. எப்பவுமே நெறைய தகவல் தவறா தான் பரப்பப்பட்டிருக்கு. அதுல முக்கியமான ஒரு தவறான தகவல் எதுன்னு பாத்தீங்கன்னா, பாரி வந்து நேதாஜி பத்தி பேசியிருந்தாரு. அந்த நேதாஜி வீடியோல பாத்தீங்கன்னா, அவரு நேதாஜி பத்தி பேசும்போது ஹிட்லர் பத்தியும், ஜெர்மன் பத்தியும் நம்மளால பேசாம இருக்க முடியாது. அத பத்தி பாரி பேசியிருந்தாரு. அப்படி பேசும்போது அவர் நெறைய விஷயம் சொல்லியிருந்தாரு. அத பத்தி நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம். ஏன்னா பாரியும் சரி, இங்க இருக்க நெறைய பேரும் சரி, ஹிட்லர் அண்ட் நேதாஜி பத்தின தவறான சில கருத்துக்களையும், தவறான புரிதலையும் வச்சுட்டு இருக்கீங்க. அதனாலேயே இந்த வீடியோ அதுக்காக தான் நான் போடணும்னு இந்த வீடியோவை போடுறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நேதாஜி வந்து ஹிட்லரை சந்திக்கும் போது ஹிட்லர் வந்து நேதாஜிக்கு டெஸ்ட் வச்சாரு. அப்ப ஹிட்லர் வந்து நேதாஜி ஷோல்டர்லாம் கை வச்சாரு. நேதாஜி வந்து போலியான ஹிட்லர்லாம் கண்டுபிடிச்சு உண்மையான ஹிட்லர் நீங்க தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பல கதைகள், கற்பனை கதைகள் ஹிட்லரை பத்தியும் நேதாஜியை பத்தியும் நிறைய சொல்லப்பட்டிருக்கும். அந்த கதையெல்லாம் உண்மையா பொய்யான்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் தூய உருட்டு. அது மாதிரியான சம்பவங்கள் நடக்கவே இல்லை. ஹிட்லர் பத்தி நம்ம எல்லாருக்குமே எப்படி சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அலைட் கண்ட்ரிஸுடைய சைட்ல இருந்து தான் நமக்கு சொல்லிட்டு வருவாங்க. ஜெர்மன் பத்தியும் நமக்கு அலைட் கண்ட்ரிஸோட சைட்ல தான் சொல்லிட்டு வருவாங்க. மற்றபடி ஜெர்மன் அண்ட் வேர்ல்ட் வார் டூ அண்ட் ஹிட்லர் இந்த மூணுத்தையும் பத்தி ஜெர்மன் நாட்டுல இருந்து யாருமே சொல்லவும் முடியாது. அதை பத்தி யாராவது சொல்ல முன் வந்தாலும் அவங்களை யாருமே விடவும் மாட்டாங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வேர்ல்ட் வார் டூ சம்பந்தமா, ஹிட்லர் சம்பந்தமா, நாசி சம்பந்தமா, இனப்படுகொலை சம்பந்தமா எவ்வளவு புத்தகங்கள், எவ்வளவு படங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எண்ணற்ற படங்கள் இருக்கு. ஆனா யாராவது ஒருத்தராவது கொஞ்சமாவது சிந்திச்சிருப்போம்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சிந்திச்சிருக்க மாட்டோம். அது என்னன்னா, ஏன் ஒரே ஒரு படம் கூட, ஒரு ஷார்ட் பிலிம் கூட, ஒரு புக் கூட ஜெர்மன் சைட்ல இருந்து இது வரைக்கும் வெளியிடப்படலைன்னு. ஏன்னா யாருமே அதை பத்தி யோசிக்கவே மாட்டோம். நமக்கு எப்பவுமே எப்படின்னா, நெப்போலியன் சொன்ன மாதிரிதான், வென்றவர்கள் மட்டும்தான் வரலாறு எழுதுவாங்கன்னு. அந்த மாதிரியான கதை தான் இந்த வேர்ல்ட் வார் டூலையும் நடந்திருக்கு. நம்ம தமிழ் சேனல்ல கூட பாத்தீங்கன்னா கேப்ரியல் பேசியிருப்பாரு. கேப்ரியலும் சரி, இன்னும் நிறைய பேரும் சரி, அவங்க இந்த வேர்ல்ட் வார் பத்தியும் ஹிட்லர் பத்தியும் பேச ஆரம்பிச்சாங்கன்னா ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் நாசி இந்த புக்ல இருந்து தான் ஆரம்பிப்பாங்க. இவங்க படிச்சு இவங்க நமக்கு போடுற வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இது மாதிரி அலைட் கண்ட்ரிஸ் இடதுசாரிகள் எழுதின புத்தகமா மட்டும்தான் இருக்குமே தவிர ஒரிஜினல் வெர்ஷன் எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. ஒரிஜினல் கதை என்னன்னு உங்களால எங்கேயுமே தேடி பார்க்க முடியாது. பாரி என்ன சொல்லியிருப்பாருன்னா, பாரி மட்டும் இல்லைன்னு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹிட்லர் வந்து இந்தியா மேல இனவெறியோட இருந்தாரு. அதுவும் இல்லாம இந்தியாவை ஹிட்லர் மதிக்கவே இல்லை. இந்தியாலாம் ஒரு நாடா, இந்திய மக்கள் எல்லாம் ஒரு மக்களான்ற அளவுக்கு இவர் இனவெறியோட இருந்தாரு. இவருக்கு இந்தியா மேல கருணையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்தியாவை இவர் சுத்தமா வெறுத்துட்டாரு. நேதாஜிக்கு அதனாலதான் இவர் ஹெல்ப் பண்ணலன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பாரியும் இதுல என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, நேதாஜிக்கு அவர் ஏன் ஹெல்ப் பண்ணலன்னு எனக்கு தெரியல. அதுவும் இல்லாம ஹிட்லருக்கு இந்தியாவுல அவருக்கு தேவைப்படுற மாதிரி எதுவுமே இல்லை, அதனால இவர் நேதாஜிக்கு ஹெல்ப் பண்ணலன்னு பாரி சொல்லியிருப்பாரு. பட் அது ராங். ஏன்னா ஹிட்லரை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு வீழ்த்தப்பட்ட நாடு. அவர் தன்னுடைய புத்தகத்துல என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, இந்தியர்கள் வாய்ப்பேச்சு வல்லவர்கள். அவங்க வாயில பேசுறாங்களே தவிர எந்த செயலுக்கும் அவங்க முன்வர மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் யார் முன்னாடி வந்தாலும் அவங்களே தலைவர்கள்னு சொல்லிக்கிறாங்க. இது மட்டும்தான் அவங்களுடைய வேலையா இருக்கு. அதுவும் இல்லாம இவங்க தங்களுடைய பழமையை மறந்துட்டு, தங்களுடைய வரலாறை மறந்துட்டு அடிமையா இருக்கிறத இவங்க விரும்புறாங்கன்னு சொல்லியிருக்காரு. இதைத்தான் நேதாஜி படிச்சிருக்காரு. இது சம்பந்தமா ஹிட்லர் கிட்ட அவர் ஏதாவது கேட்டாரான்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. எதுவுமே கேட்கல. ஏன்னா அவர் அங்க போறது ஹிட்லர் கிட்ட, நான் உங்களோட சேரணும், நீங்க என்னோட சேரணும், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ஆக்சிஸ் கண்ட்ரிஸ் எல்லாமே சேர்ந்து பிரிட்டிஷை ஓட விடுவோம் அப்படின்றதுக்காக தான் இவர் அங்க போறாரு. அங்க போயிட்டு நீங்க இந்த புக்ல இந்த மாதிரி எழுதிட்டீங்களே, அதனால எனக்கு உங்களை பிடிக்கல, அதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்டா ஆகணும், அப்பதான் நான் அடுத்த கட்ட பேச்சு நான் பேசுவேன்லாம் ஹிட்லர் அங்க நேதாஜி போயிட்டு எந்த விதமான அடம் பிடிக்கவும் இல்லை, இது மாதிரி பேசவும் இல்லை. இது மாதிரி அவர் பேசினாரு, இது மாதிரி சம்பவங்கள் நடந்ததுன்னு நமக்கு சொல்லப்பட்ட கதைகள்லாம் பாத்தீங்கன்னா, ஏற்கனவே யாரோ ஒருத்தர் வந்து மிகைப்படுத்தி எழுதின அந்த கதையை என்ன பண்ணுவாங்கன்னா, அதை பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, அதுதான் சோர்ஸ்ன்னு நிறைய பேர் புக் எழுதிட்டு போனதால அது உண்மைன்னு எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நிஜத்துல அந்த மாதிரியான சம்பவம் நடக்கவே இல்லை. அப்படி ஒரு மேட்டரையும் அவர் கேட்கவே இல்லை. ஹிட்லர் கிட்ட கேட்கறதுக்கான வாய்ப்பே அவர் கிடையாது. ஏன்னா அங்க அவரு வருஷக்கணக்காக இருந்தாரு. வருஷக்கணக்காக இருக்கும்போது ஹிட்லருடைய அசோசியேட்ஸா இருந்தா எல்லார்கிட்டயுமே அவர் கேட்டிருக்கலாம், ஏன் ஹிட்லர் இந்த மாதிரி பண்ணாரு, ஏன் இந்த மாதிரி இந்தியர்களை வெறுக்கிறாருன்னு கேட்டிருக்கலாம். ஆனா நேதாஜி அப்படி கேட்கவும் இல்லை. அப்படி கேட்கறதுக்கான சந்தர்ப்பம் அவருக்கு ஹிட்லர் உருவாக்கி தரவும் இல்லை. அதுக்கான காரணம் என்னன்னா, நேதாஜியுடைய ஆர்மிய முழுக்க முழுக்க எல்லா பயிற்சியும் கொடுத்து அவங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹிட்லர் தான். அதுவும் இங்க அவருடைய நாட்டுல. அப்படி இருக்கும்போது ஹிட்லரை போய் நேதாஜி இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்டாருன்னு சொன்னா வரலாறு தெரிஞ்சவன் உண்மையாவே சிரிப்பான். ஏன்னா ஹிட்லர் கிட்ட அப்படி போயிட்டு இது மாதிரி கேட்கக்கூடிய தைரியமும் சரி,
கேட்கக்கூடிய ஆளும் சரி, கேட்கக்கூடிய அரசியல் அறிவற்ற ஆளும் நேதாஜி கிடையவே கிடையாது. அவருக்கு நல்லாவே தெரியும் அவருடைய வேலை எது, அவர் எதுக்காக போயிருக்காரு, அவருக்கு என்ன தேவைன்றதுல அவர் கரெக்டா இருப்பாரு. அதே மாதிரிதான் ஹிட்லரும். அவருக்கு யாரை பார்க்கிறோம், எதுக்காக பார்க்கிறோம், எந்த நோக்கத்துக்காக பார்க்கிறோன்றதுலயும் ஹிட்லர் ரொம்ப தெளிவா இருப்பாரு. அதனாலதான் இவர் என்ன பண்ணாருன்னா, நேதாஜி கிட்ட தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாரு. உங்களுக்கு உங்களுடைய இராணுவத்துக்கு தேவையான எல்லா உதவிகளையும் பயிற்சிகளையும் நான் தரேன், ஆயுதங்களையும் தரேன். அதுவும் இல்லாம இங்க இருந்தே இவர் வானொலி மூலமா இந்தியாவில இருக்க பல பேர் கூட பேசவும் முதல் முறையா உதவுனது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹிட்லர் மட்டும்தான். வேற யாருமே உதவல. பாரி சொல்லியிருப்பாரு, ஹிட்லர் எதுவுமே உதவல, அதிகமான உதவி ஹிட்லர் கிட்ட அவருக்கு கிடைக்கல, அதனால இவரு ஜப்பானுக்கு போகணும்னு நினைச்சாருன்னு நேதாஜி நினைச்சாருன்னு பாரி சொல்லியிருப்பாரு. பட் அப்படி கிடையாது. நேதாஜியை ஜப்பானுக்கு போங்கன்னு அனுப்பி வச்சதே அடால்ஃப் ஹிட்லர் தான். ஹிட்லர் தான் நேதாஜி கிட்ட சொல்லி, நீங்க இங்க இருந்தீங்கன்னா என்னுடைய நோக்கத்துக்கு தேவையான எதுவுமே உங்ககிட்ட இருந்து எனக்கு எதுவுமே கிடைக்காது. நான் உங்களை என்ன பண்றேன்னா உங்களுக்கு சரியான ஒரு ஆட்களோட சேர்த்து விடுறேன். நீங்க என்ன பண்ணுங்க, ஜப்பான் கிட்ட போங்க. ஜப்பான் கிட்ட போனீங்கன்னா அவங்கதான் உங்களுக்கு ரொம்ப நெருக்கத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களும் நீங்களும் சேர்ந்தீங்கன்னா நாம இதுல ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பினாரே தவிர, நம்ம ஐயா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஜெர்மனுக்கு வரதுக்கு முன்னாடி இந்தியால ஒரு சம்பவம் நடக்குது. அது என்னன்னு நாம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா 1939 காங்கிரஸ் பிரசிடென்ட்டுக்கான தேர்வு நடக்குது. அதுல என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, காந்திக்கு ஆதரவு தரவங்களும் காந்தியும் என்ன பண்ணிட்டாங்கன்னா சித்தாராமையாவை யுனானிமஸா செலக்ட் பண்ணிக்கலாம்னு நினைச்சாங்க. பட் நம்ம ஐயா போஸ் என்ன பண்ணிட்டாருன்னா, இவர் விடப்பிணையான ஆளாச்சே, இவர் என்ன பண்ணிட்டாருன்னா தவறு தவறு, இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, தேர்தல் இல்லாம நான் இது மாதிரியான ஒரு தேர்வு முறையை நம்பவே மாட்டேன், இதை நான் ஏத்துக்கவும் மாட்டேன். அதுக்கான காரணம் என்னன்னு இவர் என்ன சொன்னார்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் காங்கிரஸ் கமிட்டி என்ன பண்ணிட்டு வராங்கன்னா இடதுசாரியத்தான் இவங்க தூக்கி பிரசிடண்டா உட்கார வச்சுட்டு வராங்க. அதுலயும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இடதுசாரி யாரா பிரசிடண்ட் இங்க உட்கார்றாங்களோ அவங்களுடைய முடிவை எதிர்க்கிற உரிமை யாருக்குமே கிடையாதுன்ற நிலைதான் அப்ப இருந்ததுன்னு போஸ் சொல்றாரு. அதுவும் இல்லாம நீங்க பிரிட்டிஷாரோட சேர்ந்து தேசத்துடைய நலனுக்காக எந்த மாற்றத்தையும் நீங்க பண்ணல, அவங்களோட சேர்ந்து நீங்க காம்ப்ரமைஸ் ஆகிடுறீங்க. அதனால இது மாதிரியான ஒரு பிரசிடண்ட் எனக்கு தேவையே இல்லை. ரைட் விங் சம்பந்தமா யாருமே இங்க கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனா நீங்க ரைட் விங்ல இருக்கவங்களையும் நீங்க சமாளிச்சு அவங்களையும் உங்களுக்கு ஆதரவா பேச சொல்றீங்க, உங்களுக்கு ஆதரவான விஷயங்களை பண்ண சொல்றீங்க. ஆனா இது இந்த முறை நடக்கவே நடக்காது. நான் கண்டிப்பா தேர்தல்ல நின்னே தீருவேன்னு பட்டேல் கிட்டே சொல்லிட்டாரு. பட்டேலால சுபாஷ் சந்திர போஸை எதிர்க்க முடியாது. ஏன்னா அவர் நேதாஜி. பட்டேலுக்கு நல்லாவே தெரியும் இவரெல்லாம் நம்ம எதுவும் பண்ணிட முடியாதுன்னு. அதனால அவரும் ஒத்துக்கிட்டாரு. காந்தியும் ஐயோ என்னடா இது தலையில ஏறி நிக்கிறாருன்ட்டு ஒத்துக்கிட்டாரு. திடீர்னு என்ன ஆகி போச்சுன்னா தேர்தல்ல நேதாஜி ஜெயிச்சிட்டாரு. காந்திக்கு செம கடுப்பாயிடுச்சு. ஐயோ தேர்தலில் ஜெயிச்சிட்டாரு, என்ன பண்றதுன்னு இவரை யோசிக்கும் போது ஒரு அறிக்கை விடுறாரு. என்ன அறிக்கை விடுறாருன்னா, பரவாயில்ல சுபாஷ் சந்திர போஸ் தானே ஜெயிச்சாரு, அவர் இந்த நாட்டுக்காரர் தானே, அவர் ஒன்றும் நம்ம இந்திய நாட்டுக்கு எதிரி கிடையாது, அதனால அவர் ஜெயிச்சதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இருந்தாலும் இந்த எலெக்ஷன்ல அவரை நிக்க வைக்கணும்ன்றதே எனக்கு உடன்பாடே கிடையாது. இருந்தாலும் பரவாயில்லைன்னு முழு வன்மத்தோட உள்ள வச்சுக்கிட்டு இவர் வெளியே சாதாரணமா பேசுற மாதிரி இந்த அறிக்கையை விட்டாரு. பட் போஸ்க்கு நல்லாவே தெரியும் காந்தி முழுக்க முழுக்க வன்மத்தோட தான் இந்த வேலையை பார்த்துருக்காருன்னு. இவர் பிரசிடென்ட் ஆன விஷயம் வெள்ளைக்காரர்களுக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே காந்தி கிட்ட இவங்க ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அது என்னன்னா, எஜமான்கள் கொடுத்த வேலையை காந்தி பண்ணித்தானே ஆகணும். சார் என்ன பண்றாருன்னா, போஸ் எது பண்ணாலும் அதுல இடையூறு பண்றது, போஸ் எது பண்ணாலும் அதுல யாரு இருக்கா, எங்க போறீங்க, எப்ப பண்றீங்க, எந்த மாதிரியான விஷயம் பண்றீங்கன்னு காந்தி ஒவ்வொரு விஷயத்தையும் தனக்கு தெரிஞ்சு தன்னை மீறி நடந்துடவே கூடாதுன்றதுல அவர் தெளிவா இருந்திருக்காரு. போஸை இவர் சும்மா விடாம போஸை இவர் கூத்திக்கிட்டே இருந்திருக்காரு. அவருக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியவே இல்லை. இருந்தாலும் அவருக்கு நல்லா ஒரு விஷயம் தெரியும், காந்திக்கு இவருடைய வழி பிடிக்கவே இல்லை, இவர் சுத்தமா பிடிக்கவே இல்லை, இவருடைய அணுகுமுறை பிடிக்கவே இல்லைன்னு. ஆனாலும் போஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, காங்கிரஸ் தேவை, காங்கிரஸ் பின்னாடி இருக்க காந்தி தேவை, காந்தியை மதிக்கிற அத்தனை தொண்டர்களும் தேவை. இது எல்லாம் ஒரு ஆர்கனைசேஷனா இருந்து அதை வச்சு தன்னுடைய வழியில் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தரணும்னு போஸ் பயங்கர தீவிரமா தன்னுடைய வழியில கரெக்டா இருந்தாரு. ஆனா காந்தி தன்னுடைய எஜமான்களுடைய பேச்சை கேட்டு போஸுக்கு குந்தகம் விளைவிக்க ஆரம்பிச்சாரு. போஸுக்கு சுத்தமா இது பிடிக்கவே இல்லை. நேரு ஒரு கட்டத்துல என்ன பண்ணாருன்னா, போஸுடைய வழி உண்மையாவே ஒரு கொடூரமான வழிதான், இருந்தாலும் போஸ் நம்மளுடைய பயணிக்க அவன் விரும்புறான், அதனால அவருக்கு இதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்க அதாவது காந்தியன்களாகிய நீங்களும் காந்தியான நீங்களும் தயவு செய்து 2 பேரும் இணைஞ்சு செயல்படணும், அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன்னு நேரு சொல்றாரு. ஆனா போஸ் இதுக்கு ஒத்துக்கிட்டாரு. காந்தியை பொறுத்த வரைக்கும்
போஸ்க்கு மேல அவருக்கு ஒரு தனிப்பட்ட வன்மமும் இருக்கு. அதுவும் இல்லாம எஜமான்களே ஆர்டர் கொடுத்துட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் இவரால் என்ன பண்ண முடியும்? எஜமான்கள் பேச்சை கேட்டுதான் ஆகணும்னு இதுக்கு சம்மதிக்கவே இல்லை. ஏன் இதை காந்தி பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, போஸ்க்கு சப்போர்ட் அதிகமாகிடக்கூடாது. அதாவது இங்க நார்த்தை தவிர இந்த இந்தியா முழுக்க இருக்க ஆதரவு போஸுக்கு எங்கேயுமே அதிகமாகிடக் கூடாதுன்னு அவருக்கு அசைன்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. ஆனா காந்திக்கு நல்லாவே தெரியும், இந்தியா முழுக்க போஸுக்கு ஆதரவா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதுவும் இல்லாம போஸுடைய வழியை தான் இவங்களும் பின்பற்றணும்னு நினைக்கிறாங்கன்னு காந்திக்கு நல்லாவே தெரியும். வெள்ளைக்காரர்களுக்கு அது எப்பவோ தெரியும். அதனாலேயே போஸை இவங்க முடிச்சு விடுறதுக்காக ஏகப்பட்ட வேலையை பார்த்தாங்க. அதுல ஒரு கருவிதான் காந்தி. அதனாலேயே காந்தி போஸை ஏத்துக்கவே இல்லை. அதுலயும் இவர் என்ன சொல்றாருன்னா, வன்முறைகளால் இதை நாம் ஜெயித்திட முடியாது. அதாவது என்ன சொல்றாருன்னா, வெள்ளைக்காரன் இந்தியால இருக்க நம்ம எல்லாரையுமே கொன்னுட்டு கேவலமா என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு பஞ்சம் பட்னியில நம்மள சாக விட்டுட்டு இருக்கான். அவங்கிட்ட வன்முறையெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, அகிம்சையா தான் போராடணும்னு நேதாஜி கிட்ட சார் ஒரு மீட்டிங் மூலமா வெளிப்படுத்துறாராம். அதுவும் இல்லாம நேதாஜி பின்பற்றக்கூடிய எல்லாருமே அகிம்சையை தான் பின்பற்றணும், நீங்க ஆயுதத்தை எடுக்கக்கூடாது, வன்முறையை நீங்க பண்ணக்கூடாதுன்னு இவர் வெள்ளைக்காரர்களுக்கு முட்டு கொடுத்து நேதாஜியை எதிர்த்து பேசுறாரு. நேதாஜிக்கு கடுப்பாகமா ஆகாது. அதாவது ஒரு இந்திய நாட்டுக்காரனா இந்தியா சுதந்திரம் அடையணும்னு அரும்பாடுபட்ட ஒருத்தருக்கு கோபம் வருமா வராதா? இவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. அதனால ஐயா போஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, நேரடியாவே காங்கிரஸுக்கு எதிர்க்க ஆரம்பிச்சாரு. அப்பதான் ஃபார்வர்ட் பிளாக்கை உருவாக்குறாரு. ஃபார்வர்ட் பிளாக்கை உருவாக்கி அவர் தெளிவா ஒரு விஷயத்த அவர் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டாரு. இந்த இடதுசாரிகள் நம்மளுடைய இந்தியாவுக்கு ஆதரவா இருக்க மாட்டாங்க, அவங்க காங்கிரஸுக்கு ஆதரவா இருக்கிறாங்க. அதனால இவர் தன்னை காங்கிரஸை எதிர்த்து புரட்சி பண்ணக்கூடிய ஆளாவே அந்த நேரத்துல வெளிப்படுத்திக்கிட்டாரு. இது காங்கிரஸ் இருக்கவங்களுக்கும் பிடிக்கல, வெள்ளைக்காரர்களுக்கும் பிடிக்கல. ஆனா வெள்ளைக்காரர்கள் நினைச்சது நடந்துருச்சு. போஸ் இந்தியாவுக்கே எதிரானவர் மாதிரி காங்கிரஸ் மூலமா காட்ட நினைச்சாங்க. அதை தெள்ள தெளிவா காட்டிட்டாங்க. நம்ம ஐயாவால இதை பொறுத்துக்கவே முடியல. அவர் விடாப்படியா இருந்தாரு. நான் உங்களை மாதிரி எல்லாம் முட்டு கொடுத்து அடிமையா இருந்து வாழவே மாட்டேன், என்னுடைய வழி இதுதான், என்னுடைய வழியை பின்பற்றி வரவங்க வாங்கன்னு இவர் நேரடியா சவால் விட்டாரு. அப்ப நேதாஜி மேலையும் அவருடைய கொள்கைகள் மேலையும் ஈர்க்கப்பட்டு போனவங்க தான் இந்த இந்திய நாட்டு முழுக்க போய் அவருடைய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில சேர்ந்தவங்க. இந்த நேரத்துல காந்தி என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய வளர்ப்பு மகனாவே இருக்கக்கூடிய நேருவை என்ன பண்ணிட்டாருன்னா, நீ தான் கண்ணு அடுத்த காங்கிரஸ் தலைமைன்னு இவர் மண்டையில இவர் ஏத்த ஆரம்பிச்சாரு. அதனால நேரு என்ன பண்ணாருன்னா, ஓரளவுக்கு போஸை காங்கிரஸ் கூட இருக்க வைக்கணும்னு பார்த்த நேரு போஸை எதிர்த்து இவர் பேச ஆரம்பிச்சாரு. குறிப்பா என்ன சொன்னாருன்னா, இவர் இந்தியாவுக்கும் காங்கிரஸுக்கும் எதிரானவர்னு இவர் வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிட்டாரு. போஸ்க்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, இனி இந்தியாவில இருக்க யாராலையும் நமக்கு பிரயோஜனமே கிடையாது, குறிப்பா காங்கிரஸ்ல இருக்க யாருமே நமக்கு உதவி பண்ண மாட்டாங்கன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. இரண்டாம் உலக போர் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. இந்த நேரத்துல ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங் அப்போ போஸ் சொல்றாரு, இந்தியர்கள் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் சிந்திக்கணும், அவங்களுக்கு தேவையான பாடலை அவங்க தான் பாடணும், அவங்களுடைய நாட்டு வளத்தை அவங்க தான் அனுபவிக்கணும், அவங்களுடைய இயற்கை சூழலை அவங்க தான் ரசிக்கணும். இந்தியர்களுக்கு மற்றவங்க யாரும் வெளியே இருந்து எதையும் கத்துத்தர தேவையில்லை. காந்தியுடைய வழி உண்மையாவே இந்தியர்களுக்கான வழி கிடையாது, இந்தியர்கள் அதை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப இமோஷனலா பேசுறாரு அந்த மீட்டிங்ல. பட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் அந்த மீட்டிங்ல என்னென்னலாம் அமெண்ட்மெண்ட் வச்சாரோ அதுலயும் குறிப்பா என்ன சொன்னார்னா, உடனே சுதந்திரம் வேணும், யார் கட்டுப்பாட்டுலையும் இந்தியா இருக்கக்கூடாது, உடனே சுதந்திரம் வேணும், அஹிம்சை முறையில எதுவுமே பண்ண முடியாது, இந்தியாவுக்கு உடனே சுதந்திரம் வேணும்னு அவருடைய ஏகப்பட்ட அமெண்ட்மெண்ட்ல இதையும் சேர்த்து வச்சாரு. பட் இவருடைய அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா நிராகரிச்சுட்டாங்க. போஸுக்கு இன்னும் கடுப்பாயிடுச்சு. என்னடா இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கீங்க, நீங்க எல்லாம் இந்தியாவில பிறந்தீங்களா இல்ல வேற எங்கிட்டாவது பிறந்து இங்க வந்தீங்களான்ற அளவுக்கு மனுஷன் யோசிச்சிருக்க வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அப்பேற்பட்ட கேவலமான விஷயங்களை தான் அந்த காலத்துல பண்ணிட்டு இருந்தாங்க. இவருக்கு எதிரா, நாட்டுக்கு எதிரா, நம்மளுடைய எண்ணங்களுக்கு எதிராக பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளுடைய எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆளா இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா போஸ் மட்டும்தான். போஸ் என்ன பண்றாருன்னா, ஹால்வெல் மான்யூமெண்ட்டுக்கு எதிராக ஒரு சத்தியாகிரக போராட்டத்தை இவர் அறிவிக்கிறாரு. அதுல நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. அந்த நேரத்துல ஃபார்வர்ட் பிளாக்கை சேர்ந்த நிறைய பேரை இங்க பிரிட்டிஷார் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போ போஸையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஏன் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, போஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஸ் பவர்ஸை பார்த்து அவருக்கு அவ்வளவு ஒரு ஆச்சரியமும் அவ்வளவு ஒரு பற்றம் அவருக்கு வந்துருச்சு. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, எப்படி அவங்க ஆயுதங்களை கையாளுறாங்க, எப்படி அவங்க தங்களுடைய நாடு, தங்களுடைய சுதந்திரம், தங்களுடைய உரிமைன்னு அவங்க விட்டு கொடுக்காம விடாப்படியா எதிர்த்து இந்த வெள்ளையர்களை எதிர்த்து சண்டை போடுறாங்கன்னு அவருக்கு அவ்வளவு பெரிய பெருமிதமும் ஆச்சரியமும் உண்டு. அதனாலேயே அவருக்கு ஆக்சிஸ் பவர் மேல ஒரு பிரியம் இருந்தது. பட் நம்ம காங்கிரஸ்ல இருக்காங்க இல்லையா, இவங்க எப்பவுமே என்ன பண்ணாங்கன்னா, முழுக்க முழுக்க பிரிட்டிஷ்க்கு முட்டு கொடுக்குற வேலையை பார்த்தாங்க. போஸுக்கு அது சுத்தமா பிடிக்கல.
இவங்க என்ன சொன்னாங்கன்னா போஸ் கிட்ட, நமக்கு நம்மளுடைய ராஜ்யம் தேவை, நமக்கு சுதந்திரம் தேவைன்னா நாம இவங்களுக்கு தான் முட்டு கொடுக்கணும் அப்படின்னாங்க. போஸ் அப்படின்லாம் என்னால முட்டு கொடுக்க முடியாது, நான் எது சரியோ அதுதான் பண்ணுவேன்னு அவர் ஆக்சிஸ் பவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு அவர் அப்பயே விடாப்பிடியா நின்னாரு. அதுக்கப்புறம் தான் இந்த போராட்டத்தை அறிவிச்சாரு. அப்பதான் இவரை கைது பண்றாங்க. எதுக்கு கைது பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவரை இந்த போர் முடிகிற வரைக்கும் சிறையில வைக்கணும்னு இவங்க திட்டம் போட்டாங்க. அந்த திட்டம் பலிக்கவே இல்லை. இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேதாஜிய தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கிறாருன்னு யார் கைது பண்ணிருக்கிறது? வெள்ளைக்காரங்க இந்திய நாட்டை சேர்ந்த ஒருத்தரை கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. இது எப்பேற்பட்ட நகைச்சுவைன்னு பாருங்களேன். அரெஸ்ட் பண்ணி போஸ ஜெயில வைக்கிறாங்க. அவர் ஜெயில இருக்கும்போது கடிதம் எழுதுறாரு, சத்தியாகிரகம் இருக்கிறாரு, சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு உண்ணாவிரதம் இருக்கிறாரு. அதுவும் இல்லாம காந்திக்கு நிறைய கடிதம் எழுதுறாரு. இந்த மாதிரி எல்லாருமே நாம இந்தியா முழுக்க வயலன்ஸை உண்டு பண்ணி தான் நாம ஜெயிக்க முடியும், நாம இவங்களுக்கு ஆதரவு கொடுக்க கூடாதுன்னு அவர் லெட்டர் எழுதுறாரு. பட் காந்தி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, போஸ் சொன்ன எதுக்குமே இவர் செவி சாய்க்கவே இல்லை. போஸை இவர் கை கழுவி விட்டாரு. இதுக்கப்புறம் போஸ் ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. இந்தியால இனி நாம பேசுறது கேட்க ஆள் கிடையாது, நம்மளுடைய வழியில இந்தியாவை சுதந்திரம் அடைய வைக்கக்கூடிய ஆட்கள் கிடையவே கிடையாது, நாம இங்க இருந்து தப்பிச்சே ஆகணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. உடல்நல காரணமா என்ன பண்றாங்கன்னா, இவரை ஜெயில விட்டுறாங்க. ஜெயில விட்டதுக்கு அப்புறம் இவர் வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போன இவரை கண்காணிக்க ஏகப்பட்ட பேர் வேலையை பார்த்துட்டு வராங்க. இது போஸ்க்கு நல்லாவே தெரியுது. அப்ப இவர் பிளான் பண்றாரு, அதாவது ஜெயிலே பிளான் பண்ணிட்டாரு இல்லையா, இந்தியா விட்டு போயே ஆகணும்னு. அப்ப எப்படி நாம இந்தியா விட்டு போறதுன்னு பிளான் பண்றாரு. அதுபடி கச்சிதமா ஒரு திட்டத்தை போட்டு 16 மிட்நைட், 16-17 இடைப்பட்ட காலத்துல என்ன பண்றாருன்னா, இந்தியாவை விட்டு வெளியேறாரு. ஆப்கானுக்கு நடந்து போறாரு. அந்த சிட்டியுடைய கேபிட்டல் அடைகிறதுக்கு குதிரையில போறாரு. பல இனக்குழுக்களோட தங்கி எழுந்து அவருடைய உடல்நிலை சரியில்லாம ஒரு வழியா ஆப்கானுடைய தலைநகருக்கு போய் சேர்றாரு. காபூலுக்கு போய் சேர்ந்த போஸ்க்கு ஜெர்மன்ஸ் உதவி பண்றாங்க. ஜெர்மன்ஸுடைய உதவி மூலமா இட்டாலியன் அபிஷியல்ஸை மீட் பண்றாரு. குறிப்பா இட்டாலியன் மினிஸ்டரை பாக்குறாரு. அவர்கிட்ட இவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, நான் யூரோப்ல சுதந்திர இந்தியாவை நிறுவ போறேன், அதுக்கப்புறம் இந்த பிரிட்டிஷ் ராஜ்யத்தை நான் அடியோடு அழிக்க போறேன்னு சொல்றாரு. இந்த விஷயத்த இட்டாலியன் மினிஸ்டர் அவருடைய நாட்டுக்கு இவர் கடத்துறாரு. அதன் மூலமா ஓகே, போஸ் நமக்கு இனி நண்பன் தானே இட்டாலியில இருக்கவங்க முடிவு பண்ணிட்டாங்க. நண்பன் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இவருக்கு போலி பாஸ்போர்ட் ஒண்ணு இட்டாலியில இருந்தே இவருக்கு ரெடி பண்றாங்க பிப்ரவரி மாசம். அதுக்கப்புறம் போலி பாஸ்போர்ட்டும் இவர் எங்க வரணும், எப்படி தங்கணும்னு எல்லா தேவையும் இவருக்கு ரெடி பண்ற வரைக்கும் இவர் காபூல்ல இருந்தாரு. இவருக்கு இந்த விஷயம் எல்லாமே சரியாகி இவர் இங்க வரலான்னு எப்போ ஒரு உத்தரவு வரும்னு ஜெர்மன்ஸ் காத்துட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து மார்ச் மாசம் சரின்னு உத்தரவு வருது. போஸ் இனி நம்மளுடைய நாட்டுக்கு சுதந்திரமா வரலான்னு உத்தரவு வருது. வந்ததுக்கு அப்புறம் மார்ச் 18ஆம் தேதி, அதுதான் கடைசி நாள், அவர் காபூல்ல இருந்து கிளம்புறாரு. கார் மூலமா ட்ரெயின் மூலமா மாஸ்கோவுக்கு போய் அங்க இருந்து பெர்லினுக்கு போகணும், அதாவது ஜெர்மனுக்குள்ள நுழையணும். ஒரு வழியா ஜெர்மனுக்குள்ள வந்த நம்ம ஐயா என்ன பண்ணாருன்னா, ஜெர்மனுக்குள்ள வந்ததுமே சுதந்திர இந்தியாவை நான் ஜெர்மன் நாட்டிலேயே உருவாக்க போறேன், எனக்கு 50,000 சோல்ஜர்ஸ் இருந்தா போதும், நான் பிரிட்டன்ல இந்த பிரிட்டிஷார்களை துரத்துறதுக்கு போதும், என்னால துரத்தி அடிக்க முடியும்னு இவருடைய நிறைய திட்டத்தை சொல்றாரு. இதற்கான உதவிகளையும் ஜெர்மன் நாடு தான் பண்ணணும்னு இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. அதை கேட்ட ஜெர்மன் அபிஷியல்ஸ்ல சில பேர் சரின்ட்டு இவருடைய ஐடியாவை ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்டு இதை நான் மேலிடத்துக்கு கொண்டு போயிட்டு உங்களுக்கு என்ன முடிவு வருதுன்னு நாங்க சொல்றோம்னு சொல்றாங்க. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, ஜெர்மன்ஸுடைய முடிவு என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே இவர் என்ன பண்ணிட்டாரு, இட்டாலி கிட்ட இதை நாம கேட்போம், இதே திட்டத்தை இட்டாலி கிட்டையும் வைப்போம், அவங்க கிட்டயும் மிலிட்டரி ஆதரவை கேட்போட்டு இவர் அங்க போயிடுறாரு. ஆனா இது ஜெர்மன் நாட்டுக்காரங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க போஸுடைய இந்த தனிப்பட்ட விருப்பத்தையும் அவங்க தடுக்கவே இல்லை. அவர் என்ன பண்றாரோ அவரை பண்றோன்னு இவங்க விட்டுட்டாங்க. அதாவது இவங்க கிட்ட சொன்னதை இவங்க கன்சர்ன் பண்ண ரெடியா தான் இருந்தாங்க. அந்த நேரத்துல போஸ் அங்க போறது இவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலேயே இவரும் இந்தியாவுக்கு இவர் என்ன பண்ணணும்னு நினைச்சாரோ அதை பண்ணாம கூட இருந்திருக்கலாம். அதுவும் இல்லாம நம்ம ஐயா பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னா, இவங்க கிட்ட சொல்லிட்டு இதே திட்டத்தை இட்டாலி கிட்டேயும் போய் சொல்லணும்னு அவர் நினைச்சதுதான் மிகப்பெரிய தவறு இந்த இடத்துல. ஒரு வழியா ஐயா போஸ் கேட்டுக்கிட்ட மாதிரி ஃப்ரீ இந்தியா சென்டரை இவங்க ஜெர்மன்ல உருவாக்கி தராங்க, ஜெர்மன் நாட்டுக்காரங்க ஹிட்லருடைய அனுமதியோட. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஹாலண்ட்ல இருந்த டிரான்ஸ்மிட்டர் மூலமா எல்லா மொழிகள்லையும், அதாவது இந்தியாவில இருந்த பாதி மொழிகள்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏகப்பட்ட மெசேஜஸை இவங்க 1942 முழுக்க இவங்க டிரான்ஸ்மிட் பண்றாங்க. இதுக்கான எல்லா உதவியையும் ஜெர்மன்ஸ் பண்றாங்க. அதுவும் இல்லாம
எந்த ஒரு தணிக்கையுமே அவருடைய மெசேஜுக்கு இருக்கக்கூடாது. அவர் எதை சொல்றோம்னு நினைக்கிறாரோ அது அப்படியே இந்த டிரான்ஸ்மிட்டர் மூலம் பரவணும்னு ஜெர்மன்ஸ் அபிஷியலா ஆர்டர் வேற போட்டிருந்தாங்க. அதுவும் இல்லாம இவருடைய படைகளுக்கு தேவையான ஆயுதத்தையும் பயிற்சியையும் ஜெர்மன்ஸ் தந்தாங்க. ஜெர்மன்ஸ் மட்டும் ஆரம்ப காலத்துல இதை பண்ணாம இருந்திருந்தா போஸுடைய இது மாதிரியான வரலாறு எனக்கு தெரிஞ்சு உருவாகி இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவர் நிறைய பேர்கிட்ட நிறைய நாடு கிட்ட இது மாதிரி என்னுடைய திட்டத்துக்காக உதவி பண்ணுவேன்னு கேட்டாரு. ஆனா ஜெர்மன் மட்டும்தான் ஆரம்ப காலத்துல இவருக்கு இவ்வளவு உதவி பண்ணாங்க. இவங்க மட்டும் இந்த உதவி பண்ணனா போஸ்ன்ற ஒரு சரித்திரமே நமக்கு கிடைச்சிருக்காது. அதுவும் எந்த காலத்துல இவங்க உதவி பண்ணாங்கன்னு யோசிச்சு பாருங்க. எப்பன்னா இவங்க ஆபரேஷன் பார்பரோசாவை கண்டக்ட் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்துல போஸுக்கு இப்பேற்பட்ட உதவியை அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் ஏன் பாரிக்கு தெரியலன்னா, எனக்கு தெரிஞ்ச அவரு இடதுசாரிகள் எழுதின புத்தகத்தை படிச்சிருப்பாரு. அதனாலதான் இது மாதிரியான விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம இந்த மாதிரி விஷயங்கள் பெரும்பாலும் ஜெர்மன்ஸ் ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்க, ஜெர்மன்ஸ் இந்த மாதிரி பிற நாடுகளுக்கு ஏதாவது பண்ணாங்கன்னு இருந்தாலே என்ன மாதிரியான ஒரு நோக்கத்துள்ள கொண்டு வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அவங்களுடைய தேவைக்காக நாடு பிடிக்கும் கொள்கைக்காக இவங்க பண்ணாங்க அப்படின்ற ஒரு பிம்பத்திலேயே ஜெர்மனையும் இந்த இரண்டாம் உலகத்துடைய ஜெர்மன் நோக்கத்தையும் இவங்க புகுத்தி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நோக்கத்துலதான் பாரியும் என்ன சொல்லிட்டாருன்னா, ஜெர்மனுக்கு அதாவது ஹிட்லருக்கு இந்தியாவுல அவருக்கு கிடைக்க எதுவுமே கிடையாது. அதனால இவர் என்ன பண்ணாம இருந்தாருன்னா ஹெல்ப் பண்ணாம இருந்தாருன்னு சொல்லியிருக்காரு. பட் அது தவறான தகவல். உண்மையான தகவல் என்னன்னா இதுதான், ஜெர்மன்ஸ் தான் நேதாஜி அவருடைய லைஃப்ல அவர் நினைச்ச திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு தேவையான எல்லா உதவியையும் அவங்க தான் ஆரம்ப கட்டத்துல அதிகமா பண்ணுது. போஸ் இது மாதிரி பெர்லின்ல இருந்து இது மாதிரியான வேலைகள் எல்லாம் பண்றது இந்தியாவில இருக்க காங்கிரஸ்காரங்களால ஏத்துக்க முடியல. அவங்களுக்கு ஒரு நாளும் அவர் என்ன பேசுறாரு, என்ன தகவல் சொல்றாருன்னு ரேடியோ மூலமா அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இதனாலேயே பாதி காங்கிரஸார் என்ன பண்ணாங்கன்னா, போஸால நமக்கு மிகப்பெரிய தலைவலி வந்துடுச்சு, இது ஏதாவது பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்ணாங்க. ஆனா காந்தி என்ன சொல்றாருன்னா, நம்மளால அவரை எதுவுமே பண்ண முடியாது, அவர் நம்ம கையை மீறி போயிட்டாரு, அவர் அவருடைய வழியை பார்க்கட்டும்னு காந்தி முதல் முறையா எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம இந்த விஷயத்த அப்படியே விட்டுறாரு. ஒரு வழியா ஹிட்லரை நம்ம நேதாஜி மீட் பண்றாரு. அப்ப நேதாஜி கிட்ட ஹிட்லர் வேர்ல்ட்ல என்ன நடக்குதுன்னு இவர் சொல்றாரு. நம்மளுடைய நிலை இதுதான், நம்மளுடைய பொசிஷன் இதுதான். ஜப்பான் கடந்த 1.5 வருஷத்துல பயங்கரமா முன்னேறிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஆளுமைக்கு கீழே இப்ப நிறைய நிலங்கள் இருக்கு. அதனால இப்போ ஜப்பான் கூட நீங்க சேர்ந்து உங்களுடைய வேலையை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது மட்டுமே பிரிட்டிஷார உங்க இந்தியாவில இருந்து வெளியேற்ற போதுமானதுன்னு ஹிட்லர் நேதாஜி கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட நேதாஜி, இது ஓகே, என்னுடைய சுதந்திர இந்தியாவுக்கான அறிவிப்பு, அதை நாம என்ன பண்றதுன்னு கேட்கிறப்ப ஹிட்லர் சொல்றாரு, இப்ப அதுக்கான வாய்ப்பு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த யோசனையை சொல்றேன். நீங்க ஜப்பான் கூட சேருங்க, அது கூட சேர்ந்து உங்களுடைய நாட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணுங்க. ஏன்னா இந்தியாவுக்கும் ஜெர்மனுக்கும் பயங்கர தூரம். நாம ஒரே ஒரு வழி மூலமா தான் போக முடியும். அது என்னன்னா, ரஷ்யாவை நான் கொன்னு புதைச்சிட்டு அதை குணமாக்கிட்டு அதுக்கு மேல்தான் என்னுடைய விமானப்படைகளை பறக்க வச்சு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியும். அதனால இப்ப நான் இந்த வார்ல போக்கஸ்டா இருக்கேன். அதனால உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன். நீங்க ஜப்பான் கூட சேர்ந்து உங்களுடைய வேலையை பாருங்க. நான் சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா ஜெர்மனுக்கு ஏகப்பட்ட உயிர் சேதம் ஆகாம இருக்கும். அதனால நீங்க போறதுக்காக நான் நீர்மூழ்கி கப்பலை ரெடி பண்ணியிருக்கேன். நீங்க வான் வழியா போகக்கூடாது, நீர்மூழ்கி கப்பல் மூலமா போங்கன்னு அவர்கிட்ட சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் போஸுக்கு அவருடைய தேவைக்கு ஏற்பட்ட எல்லாத்தையும் இங்க சந்திக்க முடியலன்னாலும் இவருடைய ஆரம்பத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இங்க இவரால பெற முடிஞ்சது. இருந்தாலும் ஒரு மன வருத்தத்தோடு தான் அவர் என்ன பண்ணாருன்னா, நீர்மூழ்கி கப்பல்ல ஏறி அவர் சிங்கப்பூருக்கு போறாரு. ஏன்னா அங்கதான் இவங்க ஜப்பான் தங்களுடைய ஆளுமைக்கு கீழே அந்த நாட்டையே கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. குறிப்பா அங்க இருந்த தமிழர்களை, அதாவது அங்க இருந்த தமிழர்கள், இந்தியர்கள் எல்லாரையுமே சேர்த்து 25,000 45,000 பேர்கிட்ட அவங்க போர்க்கைதிகளா வச்சுட்டு இருந்தாங்க. ஏன் வச்சுட்டு இருந்தாங்கன்னா, போஸ் பேசினா இவங்க நம்மளோட சேர்ந்து சண்டை போடுவாங்க, நம்மளோட சேர்ந்து சண்டை போட்டாங்கன்னா நம்மளால இந்தியாவில இருக்க பிரிட்டிஷார ஈஸியா சுலபமா ஜெயிச்சிட முடியும், போஸுடைய எண்ணமும் சக்சஸ் ஆயிடும்னு ஜப்பான்ல இருக்கக்கூடிய தளபதிகள் அவங்க ஒரு ஐடியா வச்சிருந்தாங்க. இத போஸுக்கும் தெரிவிச்சாங்க. போஸுக்கும் இந்த எண்ணத்துல ஒரு உடன்பாடு தான். ஏன்னா இவர் நினைச்சது அதுதானே, இந்தியாவை சுதந்திரமாக்கணும். அதுக்காக எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஹிட்லரும் இந்த ஐடியா தான் கொடுக்குறாரு, ஜப்பான்ல இருக்கவங்களும் இந்த ஐடியா தான் கொடுக்குறாங்க. அதனால இப்போதைக்கு சுதந்திர இந்தியாவை நிறுவுறதை நாம நிறுத்தி வச்சுட்டு நம்மளுடைய இந்தியாவை காப்பாற்றுவோம்னு இவர் சப்மரின் மூலமா அவர் போய் சேர்றாரு. இப்படித்தான் போஸ் ஜெர்மன்ல இருந்து அவருக்கு
ஹிட்லர் கொடுத்த உதவி மூலமாகவும் ஹிட்லர் சொன்ன சில ஐடியாஸ் மூலமாகவும் தான் அவர் என்ன பண்ணாருன்னா அவருடைய பல ஐடியாஸ்ல அவர் தெளிவானாரு. அங்கிருந்து அவர் போனாரு.